வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம். நாடளாவிய மின்தடைக்கான உண்மையான காரணத்தை வெளியிட்டுள்ள மின்சார சபை. கிருணிகாவுக்கு பிடியாணை. யாழில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. இந்தியாவில் 500 ராணுவ தயாரிப்புகளை காட்சிப்படுத்தவுள்ள ரஷ்யா. டிக்டாக்கை வாங்குவது தொடர்பில் எலான் மஸ்கின் நிலைப்பாடு. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends. நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி காலி, ரத்தனபுரி, எம்பிலிப்பிட்டிய மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இன்றைய தினம் காற்றின் தர குறியீடு 52 முதல் 112ற்கு இடைப்பட்ட அளவில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தர குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் ஏற்பட்டுள்ள மின்தடைக்கான காரணத்தை இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ளது. மொத்த மின்சார உற்பத்தியில் முக்கிய பங்காற்றும் சூரிய மின் உற்பத்தியும் முழு மின்சார அமைப்பின் வீழ்ச்சி என்பன மின்தடைக்கான முதன்மையான காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனை முழுமையான விசாரணை மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பாணந்துறை துணை மின் நிலையத்தில் 33 kV பஸ்பார் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மின் தடையால் குறைந்த மின்சார தேவை மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக நிலையற்றதாக இருந்து தேசிய மின் கட்டமைப்பு சமநிலையற்றதாக மாறியுள்ளது. மேலும் தானியங்கி அவசரகால முறிவு மேலாண்மை செயல்முறையால் அமைப்பை மீட்டெடுக்க முடியவில்லை எனவும் இதன் விளைவாக நாடு முழுவதும் மின் தடை ஏற்பட்டுள்ளது. முந்தைய பல ஞாயிற்றுக்கிழமைகளில் தேசிய மின்சார அமைப்பு இத்தகைய ஆபத்தான சூழ்நிலையை நெருங்கி வந்தாலும் இலங்கை மின்சார சபையின் கட்டுப்பாட்டு பிரிவின் திறமையால் முழுமையான மின்தடை தடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்றைய தேசிய மின்சார அமைப்பின் மோசமான நிலை காரணமாக மொத்த மின்வெட்டை தடுத்திருக்க முடியாது போனதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் இதுபோன்று மின்வெட்டு ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பேட்டரி சேமிப்பு வசதிகள் மற்றும் பம்ப் சேமிப்பு நிலையங்கள் தொடர்பான திட்டங்களை விரைவுபடுத்த இலங்கை மின்சார வாரியமும் எரிசக்தி அமைச்சகமும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சில சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த குறித்த பிடியாணையை பிறப்பித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவில் நடாத்தப்பட்டுள்ள போராட்டம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இவ்வாறு கிருணிகா உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பலம்புரத்தில் நீண்ட காலமாக போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் 20 போதை மாத்திரைகளுடன் நேற்றைய தினம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஏரோ இந்தியா கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்டுள்ள ராணுவ தயாரிப்புகளை ரஷ்யா காட்சிப்படுத்த உள்ளது. இந்தியாவின் பெங்களூரில் உள்ள யலஹங்கா விமானப்படை தளத்தில் பிப்ரவரி 10 முதல் 14 வரை நடைபெறும் 15வது ஏரோ இந்தியா கண்காட்சியில் ரஷ்யா 500க்கும் அதிகமான ராணுவ தயாரிப்புகளை காட்சிப்படுத்த உள்ளது. முதன்முறையாக ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானமான Su-57E மற்றும் போர்க்களத்தில் திறமையை நிரூபித்த லான்செட் ஏ லாய்டரிங் முனிஷன் ஆகியவை இந்தியாவில் வெளிப்படுத்தப்பட உள்ளன. 1996 முதல் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா கண்காட்சியில் ரஷ்யா தொடர்ந்து பங்கேற்று வருகின்றது. இந்த முறை இக்கண்காட்சியில் 10க்கும் அதிகமான ரஷ்ய பாதுகாப்பு நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளன. அத்துடன் யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்போரேஷன் நிறுவனத்தினுடைய தலைமை இயக்குநர் வாடிம் பதேகா ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கான ஏற்றுமதிக்கு பல நாடுகள் வரிசையில் உள்ளன என தெரிவித்துள்ளார்.
இந்திய துணை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சஞ்சீவ் குமார் Su-57 போர் விமானத்தின் திறன்களை மதிப்பீடு செய்யும் பணியில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார். டிக்டாக் செயலியை வாங்க தனக்கு விருப்பமில்லை என்று பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். டிக்டாக் செயலியின் தாய் நிறுவனமான பைட்டான் சீனாவை சேர்ந்தது என்பதனால் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக டிக்டாக்கை தடை செய்ய அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜெர்மனியில் பெரும் செல்வந்தர் மத்தியாஸ் டெனர் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் எலான் மஸ்க் டிக்டாக் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அவர் தனது உரையில், டிக்டாக்கை வாங்க நான் விருப்பம் தெரிவிக்கவில்லை. அதை வாங்கும் திட்டம் எதுவும் என்னிடம் இல்லை. தனிப்பட்ட முறையில் டிக்டாக்கை பயன்படுத்துவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருந்தபோது அமெரிக்காவின் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது. டிக்டாக் செயலி மூலம் அமெரிக்கர்களை சீனா உளவு பார்க்கிறது என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியது. ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றவுடன் டிக்டாக் செயலி தடை செய்யப்படுவதை நிறுத்தி வைக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். டிக்டாக் செயலியை தடை செய்வதை 75 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கும்படி அமெரிக்க அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலி செயல்பட வேண்டுமெனில் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு அதன் 50% பங்குகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். மேலும் சீன நிறுவனத்தின் டிக்டாக் செயலியை தொழில்நுட்பத்துறை கோடீஸ்வரரான எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் வாங்கியதனால் அதனை வரவேற்பதாகவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.